வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தலில் விஜய் கட்சி பெரும்பான்மை இடங்களை பிடித்து கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சி அமைத்த பின்பு பல்வேறு கட்சிகளில் இருந்தும் அந்த கட்சியில் சேர ஏராளமானோர் போட்டி போட்டுக்கொண்டு அந்த கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் என்று நிறைய பேர் விஜய் கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அதிமுகவிலிருந்து மட்டுமின்றி திமுகவிலிருந்தும் சிலர் அந்த விஜய் கட்சியில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டி சேர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள், சேர்வதற்காக காத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தோப்பு வெங்கடாசலம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தோப்பு வெங்கடாசலம் அவருடைய கட்சி பதவியை பறித்து திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த கட்சி நிர்வாகிகளை நியமித்திருந்தது. ஈரோடு பெருந்துறை தொகுதி, பவானி தொகுதி ஆகிய 2 தொகுதிகளை உள்ளடக்கிய மத்திய மாவட்டம் என்று அந்த கட்சி அழைக்கும் அந்த மத்திய மாவட்டத்தின் பொறுப்பாளராக தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் இருந்தார்கள். அவர் 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக பெருந்துறை தொகுதியில் இருந்தவர். அதில் 2011-16 காலகட்டத்தில் அவர் அமைச்சராகவும் பதவி வகித்தார். அதாவது ஜெயலலிதா அமைச்சரவையில் அவர் அமைச்சராக பதவி வகித்தார். 2016 தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்றார். அப்பொழுது அமைச்சராகவில்லை. 2021 ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை. அதன் காரணமாக அந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டார், வெல்லவில்லை. அதன் பின் தேர்தல் முடிந்த பின்பு திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்து 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தபோது அந்த கட்சியில் வலம் வந்து கொண்டிருந்த அவர் கடந்த தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்திருந்த நிலையில் அந்த தோல்விக்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு அவர் அமைதியாகவே இருந்தார். இப்பொழுது திடீரென அவர் கட்சி பதவி பறிக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கட்சி பதவியை திமுக பறித்ததற்கு காரணம், அவர் திமுகவிலிருந்து விலகி வேறு கட்சியில் சேரப்போகிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருந்ததுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவர் வேறு கட்சி என்றவுடன் இப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு சேரப்போகிறாரா என்றால் அப்படி இல்லை என்றுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கும்போதே ஈரோடு மாவட்டத்தில் இருந்த கே.ஏ. செங்கோட்டையனுடன் அவருக்கு ஒத்து வரவில்லை. கே.ஏ. செங்கோட்டையனும் அவரும் கடுமையான எதிர்நிலைகளில் இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் நிறைய சிக்கல்கள் அங்கு ஏற்பட்டன என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது ஈரோடு மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் விஜய் கட்சியில் வலிமையாக இருப்பதால் அவரை அங்கு தோப்பு வெங்கடாசலம் வருவதை கே.ஏ. செங்கோட்டையனே விரும்ப மாட்டார் என்பதுதான் யதார்த்தம். அதனால் அவர் அந்த கட்சிக்கு செல்ல வாய்ப்பில்லை. அப்படியானால் அடுத்து அவருக்கு இருக்கிற வாய்ப்பு அதிமுக தான். அதிமுகவில் அவர் சேரப்போகிறார் என்பதுதான் இப்பொழுது வேகமாக பரவி கொண்டிருக்கும் செய்தியாக இருக்கிறது. அதிமுகவிலும் ஜெயலலிதா இருந்தவரை அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின்பு அவருக்கு வாய்ப்பு வழங்காததற்கு என்ன காரணம் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நெருங்கிய உறவினரான முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணனுக்கும் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட கட்சி நிர்வாகத்தில் ஒத்து வரவில்லை என்பதுதான் அந்த கருத்து வேறுபாட்டுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. ஏற்கனவே செங்கோட்டையனோடு மோதல், அடுத்து கருப்பணனோடு மோதல் என்கிற நிலையில் வெங்கடாசலம் இருந்ததால் தான் வெங்கடாசலத்தை இனிமேல் நாம் வைத்திருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தராமல் ஒதுக்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
இந்த கேசி கருப்பண்ணனால் தான் செங்கோட்டையன் அவர்களே அதிமுகவை விட்டு விலக வேண்டி நேர்ந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஏனெனில் அந்த மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில் காலங்காலமாக முன்னணியில் இருந்த செங்கோட்டையனை பின்னுக்கு தள்ளி கருப்பணனின் செல்வாக்கு, கருப்பணன் சொல்கிறவர்களுக்கு கட்சி பதவி என்கிற நிலை வந்ததால் தான் செங்கோட்டையன் கடும் அதிருப்தியில் இருந்தார். அதன் விளைவாகத்தான் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி முற்றி அவர் ஒரு நாள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு அவர் விஜய் கட்சியில் சேர்ந்து இப்பொழுது அமைச்சராகவும் இருக்கிறார். அப்படி செங்கோட்டையனே வெளியேற்றிய கேசி கருப்பணன் இன்னமும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அதிமுகவினுடைய முக்கிய முகமாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் வெங்கடாசலம் வருவதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவர் ஒத்துக்கொண்டால்தான் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வார் என்பது யதார்த்தம். அதுதானே உண்மை, யதார்த்தமான உண்மை அது. இப்பொழுது தோப்பு வெங்கடாசலம் அவர்களுடைய கட்சி பதவி, திமுகவினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவர் அதிமுகவில் சேரப்போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதாகவே அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். இவர் இன்றைக்கு ஒரு நீண்ட பேட்டியை அவர் அளித்திருக்கிறார், செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருந்த போதும் கூட நாங்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை. நான் பெருந்துறையில் இதை செய்ய நினைத்தேன், அதற்கு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் ஒத்து வரவில்லை என்று பல்வேறு நிகழ்வுகளை பட்டியலிட்டார். ஒரு போக்குவரத்து அலுவலகம் அமைப்பதற்கு கூட இந்த இடத்தில் அமைக்க வேண்டாம் என்று சொன்னேன், அதை கேட்காமல் செய்தார்கள் என்று ஏராளமான, அதாவது திமுக ஆட்சி மீது, திமுக ஆட்சியின் போது கூட பெருந்துறை மக்களுக்கு தேவையானதை சரியாக செய்யவில்லை, அதனால்தான் இந்த தேர்தலில் நாம் தோல்வி அடைந்தோம் என்கிற பொருளில் தான் அவர் வரிசையாக குற்றம் சாட்டி பேசுகிறார். ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு செய்தி நடக்கிறது, ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதற்கு ஈரோடு மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய சு முத்துசாமி அவர்கள் தான் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை அவர்கள் ஆஃப் தி ரெக்கார்டாக, அதாவது பேட்டிகளை, அதிகாரப்பூர்வ பேட்டிக்கு பிறகு செய்தியாளர்களோடு பேசுகையில் அதை பகிர்ந்து கொள்ளத்தான் செய்திருக்கிறார்கள். தோப்பு வெங்கடாசலத்தின் ஆதரவாளர்கள் முத்துசாமி தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அவர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தார். இப்பொழுது அவர் கட்சி மாறவிருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள் என்பது அங்கிருந்து வரும் தகவல்களாக இருக்கின்றன. இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்துவிட்டு அதிமுகவில் ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்காமல் திரும்பவும் திமுகவில் சேர்ந்துவிட்டு திரும்பவும் அதிமுகவிற்கு போவதற்கு முடிவெடுத்ததற்கான அடிப்படையான காரணம் என்ன, அவர்கள் சேர்த்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் அதில் பல தகவல்கள் உள்ளே இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருந்தபோது பெருந்துறைக்கு அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரமுகராக தொகுதியில் வலம் வந்து கொண்டிருந்தார் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள். தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்குத்தான் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அவர் திமுகவிற்கே போய் சேர்ந்தார். அதனால் அவர் கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமாக பொருட்செலவு செய்து கட்சிக்காரர்களுக்கு, பொதுமக்களுக்கு என்று நிறைய பொருட்செலவு செய்து அவர் தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அதாவது அவருடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள், மற்ற அனைவரிடம் விசாரித்து பார்த்ததில் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் வெல்வதற்காக, தேர்தலில் போட்டியிடுவதற்காக, தேர்தலில் வெல்வதற்காக தேர்தல் செலவு எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு 20 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக அவர் செலவு செய்த தொகை சுமார் 20 கோடி என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொகையை அவர் செலவு செய்துவிட்டு இன்றைக்கு கூட அவர் பேட்டியில் சொல்கிறார், நான் திமுகவில் ஒரு பைசா கூட சம்பாதிக்கவில்லை, என்னுடைய பணம் தான் செலவாகி இருக்கிறது என்று ஒரு வரியில் அவர் முடித்து கொண்டார். ஆனால் அவர் அந்த என்னுடைய பணம் என்று சொன்னது சுமார் 20 கோடி, குறைந்தது 20 கோடி இருக்கும், கூட ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் சொல்கிறார்கள். இவ்வளவு செலவு செய்து அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக
சேர்ந்த ஜெயக்குமார் தான் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் வென்றார். அவருக்கும் இவருக்கும் சுமார் 8-9,000 வாக்குகள் வித்தியாசம். அவர் 69,000 வாக்குகள் வாங்கினால் இவர் 60,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். அதிமுக 69,000 வாக்குகள் பெற்றிருந்தது, திமுக 60,000 வாக்குகள் பெற்றிருந்தது. இதற்கு அடுத்து 3வது இடத்தில் அங்கு விஜய் கட்சி இருந்தது. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அவர் பெற்ற வாக்குகள் 59,000 வாக்குகள். வென்றவர் 9,000 வாக்குகள் முன்னணியில் இருந்தால் தோற்றவர் 1000 வாக்கு வித்தியாசத்தில் தான், இவருக்கு பின்னால் இருந்தவர் 1000 வாக்கு வித்தியாசத்தில் தான் இருந்திருக்கிறார். இதில் ஜெயக்குமார் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர். அவர் தோப்பு வெங்கடாசலம் பெரிய அளவில் செலவு செய்கிறார் என்கிற போது அவருக்கு போட்டியாக நாமும் தேர்தலில் வென்றாக வேண்டும் என்பதற்காக அவரும் செலவு செய்திருக்கிறார். நிறைய செலவு செய்திருக்கிறார். அதாவது இவர் பொன் வைக்கிற இடத்தில் பூ வைப்பது என்று சொல்வதை போல அவரும் சுமார் 5-6 கோடி ரூபாய்க்கு பக்கமாக 5-6 கோடி ரூபாய்க்கு மிகாமல் செலவு செய்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இவர் கடந்த 5 ஆண்டுகளாகவே மக்களுக்கு செலவு செய்தது எல்லாம் கணக்கு போட்டு 20 கோடி என்று சொன்னால், அவர் தேர்தலின் போது மட்டும் சுமார் 5-6 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்திருப்பார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதிலிருந்து தேர்தல் செலவிலிருந்து எல்லாம் கணக்கு போட்டால் அவ்வளவு பணம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் பெரிதாக செலவு செய்யவில்லை. அவர் லட்சங்களில் செலவு செய்திருப்பார். அவர் 20 லட்சம் 30 லட்சத்துக்குள்ளதான் செலவு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவு, தேர்தல் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோப்பு வெங்கடாசலம் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. கடந்த 5 வருஷமா நம்ம கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆளுங்கட்சி பிரமுகராக நம்ம வளம் வந்தோம். நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அவ்வளவு செஞ்சும் இவ்வளவு பணம் செலவழிச்சும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் நம்ம வெல்ல முடியல. அதே சமயம் நம்மை விட 1/3 பங்கு செலவு செய்த அதிமுக வேட்பாளர் வென்றிருக்கிறார். சரி, அவர் வென்றிருக்கிறார் என்றால் அடுத்த இடத்துல நம்ம எந்த செலவுமே செய்யாம தொகுதிக்கே அறிமுகம் இல்லாத ஒரு புதிய கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தவர் நம்மை விட 1000 வாக்குகள் தான் குறைவாக வாங்கியிருக்கிறார் எனும் பொழுது இவர் அதே நேரம் தமிழ்நாடு முழுக்க விஜயனுடைய அலை அடிக்கிறது. திமுக அதிமுக வேண்டாம், புதிய கட்சி வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள். அதன் விளைவாக விஜய்க்கு ஓட்டு போட்டார்கள் என்கிற காலகட்டத்திலேயும் 69,000 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கு அந்த வேட்பாளரை விட அந்த இரட்டை இலை சின்னத்துக்கான மதிப்பு அதிகமாக இருக்கிறது. பெருந்துறை தொகுதியை பொறுத்தவரை கடந்த பல தேர்தல்களாக ஏதோ 96 அதற்கு முன்பாக ஒரு தேர்தல் என்று ஓரிரு தேர்தல்களை தவிர மீதி எல்லா தேர்தல்களிலும் இரட்டை இலை சின்னம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பெருந்துறை தொகுதியில் அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் தான் மதிப்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. அந்த சின்னத்தில் யார் நின்றாலும் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தலில், அதாவது அதிமுகவில் போட்டியிட்டு வென்ற தோப்பு வெங்கடாசலம் திமுகவில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த பிறகு கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. அதனால் இந்த தொகுதி இந்த முறை அதிமுகவில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் அவர்களும் உடனடியாக அந்த பதவியேற்று கையெழுத்து போட்ட மையின் ஈரம் காயும் முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இன்றைக்கு விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார். அவருக்கு விஜய் கட்சியில் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் பெருந்துறைக்கு இப்பொழுது இடைத்தேர்தல் வரப்போகிறது. அதாவது அது நீதிமன்றத்தில் வழக்கில் இருப்பதால் அங்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் அங்கு தேர்தல் நடக்காமல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இன்னும் 3 மாதங்களோ 6 மாதங்களிலோ அங்கு ஒரு இடைத்தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற தொகுதியை வைத்திருக்க மாட்டார்கள். அப்படி இடைத்தேர்தல் நடந்தால் விஜய் கட்சியின் சார்பாக இப்பொழுது அதிமுக சார்பில் வெற்றி பெற்று பதவி விலகிய ஜெயக்குமாருக்கு தான் அங்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. இவர் தோப்பு வெங்கடாசலம் திமுகவில் இருந்தால் அவருக்கே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர் திமுகவில் இருந்து இவ்வளவு பணம் செலவு செய்து ஆளுங்கட்சி என்ற மதிப்பு இருந்தும் நாம் வெல்ல முடியவில்லை எனும் பொழுது இந்த தொகுதியில் இரட்டை இலைக்குத்தான் மதிப்பு, அதிமுகவுக்குத்தான் மதிப்பு. எனவே நாம் திரும்ப அந்த கட்சிக்கே போய்விட வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார். அந்த முடிவை எடுத்ததற்கு பிறகு
ஏற்கனவே அந்த கட்சியில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தன என்பதை பார்த்து முதலில் கே.சி. கருப்பணன் அவர்களோடு ஒரு சமரசத்திற்கு வந்துவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக கே.சி. கருப்பணனும் அவரும் சமரசம் ஆகிவிட்டார்கள் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மீண்டும் அவர் அதிமுகவில் இணைவதற்கு ஒப்புக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மறைமுகமாக நடந்து முடிந்துவிட்டன என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்களாக இருக்கின்றன. ஆனால் வெளிப்படையாக இன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது இன்றைய நிலையில் தோப்பு வெங்கடாசலத்தின் திமுக கட்சி பதவிதான் பறிக்கப்பட்டிருக்கிறதே தவிர திமுகவில் இருந்து அவர் நீக்கப்படவில்லை. திமுக உறுப்பினராக அவர் இப்பவும் தொடர்கிறார். இன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் பேசும் பொழுது கூட இப்பொழுது வரைக்கும் நான் திமுக காரன் தான், திமுகவில் தான் இருக்கிறேன், ஒரு கட்சியிலிருந்து பதவி பறிக்கப்பட்டு விட்டதால் திமுக மீது குற்றம் சாட்டுகிற இடத்தில் நான் இல்லை, நான் திமுகவில் தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் ஒரு நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நாளை தான் தீர்மானமாகும் என்றும் ஒரு வரியை அவர் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து அந்த ஏற்கனவே வந்த செய்திகள், அவர் அதிமுகவுக்கு செல்ல போகிறார், அதிமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கிறார் என்கிற செய்திகள் உறுதியாகி இருக்கின்றன என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்களாக இருக்கின்றன. இப்பொழுது அவர் திமுக உறுப்பினராகத்தான் இருக்கிறார். அவர் திமுகவிலிருந்து மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்தோ அல்லது அதை எதிர்த்தோ அவர் நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஏன் என்னுடைய பதவி பறிக்கப்பட்டது, எதனால் பெருந்துறையில் தோல்வி நடந்தது என்பதற்கான விளக்கமாகத்தான் பல்வேறு கருத்துக்களை சொன்னார். அவை அனைத்தும் திமுக ஆட்சி, திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த முத்துசாமி அவர்களை குற்றம் சாட்டுபவையாகத்தான் இருந்தன. அவர் நேரடியாக முத்துசாமி என்று பெயர் சொல்லவில்லையே தவிர, ஆனால் அவருடைய குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் அவர்தான் பொறுப்பு என்பது அங்கு உள்ள அனைவருக்கும் தெரியும். ஆஃப் த ரெக்கார்டாக அவர்களே அந்த தகவலையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் இப்படியே போகும் பொழுது, அதாவது ஒரு கட்சி பதவி பறிக்கப்படுகிறது என்றவுடன் உடனடியாக ஒரு சமரசத்தில் ஈடுபடாமல் வெளிப்படையாக பேட்டி கொடுக்கிறார். அதுவும் அந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன தவறுகள் செய்தோம், அந்த தவறுகளின் காரணமாகத்தான் நமக்கு வாக்கு விழாமல் போய்விட்டது என்றே வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார் எனும் பொழுது அவர் திமுகவில் தொடர மாட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. அதே சமயம் செங்கோட்டையன், ஜெயக்குமார் போன்றோர் அவருடைய நேரடியான எதிரிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் விஜய் கட்சியில் இருப்பதால் அங்கும் செல்ல முடியாது எனும்போது அவர் அதிமுகவில் இணையவிருக்கிறார் என்கிற செய்திகள் வலுப்பெற்றிருக்கின்றன. திமுக உறுப்பினராக இருப்பவர் எப்படி அதிமுகவில் இணைய முடியும், அவர்கள் எப்படி சேர்த்துக் கொள்வார்கள் என்கிற கேள்வி இன்றைய நிலையில் இருக்கிறது. திமுகவிலிருந்து தானாக விலகி செல்ல வேண்டாம் என்பதற்காகவே அவர் பொறுமையாக இருக்கிறார். தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார். அவர் இப்படி பேட்டி கொடுப்பதன் மூலம் இதற்கு அடுத்து இன்னும் சில பேட்டிகள் தனியார் இப்போ பொதுவாக அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. இனி தனித்தனியாக அவரை பேட்டி எடுப்பதற்கு தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் வார ஏடுகளும் முனையும். அப்பொழுது அவர் சொல்கிற செய்திகளை வைத்து திமுகவில் இருந்தே அவர் விலக்கப்படுவார். திமுக தலைமையை அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிய பிறகு அவர் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து, நான் உண்மையை சொன்னதால் என்னை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள், நான் வேறு என்ன செய்ய, மீண்டும் தாய் கழகத்திற்கே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதிமுகவில் சேரப்போகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் விஜய் கட்சியில் செங்கோட்டையன் அவர்களும் பெருந்துறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் அவர்களும் இருக்கிறார்கள் எனும் பொழுது, இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருந்து நிறைய பேர் விஜய் கட்சியில் செய்தார். குறிப்பாக ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த KV ராமலிங்கம் உட்பட, முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் உட்பட பலர் அதிமுகவிலிருந்து விலகி விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் எனும் பொழுது அதிமுகவும் பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறது. ஈரோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது நம்பிக்கை இல்லை என்று அதிமுகவினர் சாரியாக விலகி கொண்டிருக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு
ஒரு முன்னாள் அமைச்சர், அதுவும் திமுகவில் இருந்து இந்த கட்சிக்கு வருகிறார் என்பது அந்த கட்சிக்கும் பலம் சேர்க்கும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. எடப்பாடி அவர்களின் எண்ணம் இதுதான் என்பதால் கே.சி. கருப்பண்ணன் அவர்களும் உள்ளூர் முரண்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தோப்பு வெங்கடாசலத்தை ஆற தழுவ தயாராகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இவ்விரண்டு நிகழ்வுகளும் ஒரு சேர நிகழ்ந்திருப்பதால் ஒரு சுபயோக சுபதினத்தில் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் அதிமுகவில் இணையவிருக்கிறார். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற உடனேயே அக்கட்சியின் அந்த பொறுப்பில் இருந்து விலகி விஜய் கட்சியில் சேர்ந்ததால் மீண்டும் ஜெயக்குமார் போட்டியிட்டாலும் அதிமுக அவர் அந்த தொகுதியில் வெல்ல வாய்ப்பில்லை. விஜய் அலை இருந்தது என்று சொல்லப்பட்ட நேரத்திலேயே ஜெயக்குமார் தான் வெற்றி பெற்றார். அதிமுகவில் இருந்து இரட்டை இலை சின்னத்தின் மூலம் வெற்றி பெற்றார் எனும் பொழுது, அவரே விஜய் கட்சியில் போட்டியிடுகிறார் எனும் பொழுது அந்த மக்கள் அவருக்கு ஓட்டு செலுத்த மாட்டார்கள். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சுமார் 20 கோடி வரை செலவு செய்த போதும் வெல்ல முடியாத திமுக இங்கே இடைத்தேர்தல் வந்தாலும் வெல்லாது எனும் பொழுது நிச்சயம் அதிமுக தான் வெல்லும், நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம், அதிமுக சார்பில் உறுப்பினர் ஆகிவிடலாம் என்பதுதான் தோப்பு வெங்கடாசலத்தின் கணக்காக இருக்கிறது. அந்த கணக்குக்கு அவர் அதிமுகவும் ஒத்து வந்து விட்டது என்பதால் அவர் திமுகவை எதிர்த்து பேச தொடங்கிவிட்டார். விரைவில் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்படலாம். உடனடியாக அவர் அதிமுகவில் இணைவார் என்பதுதான் இப்பொழுதுள்ள நிலையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.